சென்னை பல்லாவரம் அருகே வேன் ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் நாகர்கேணி பகுதியைச் சேர்ந்தவர் மணி. வேன் ஓட்டுநரான இவர் அங்குள்ள டாஸ்மாக் கடையில் இளைஞர் ஒருவருடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் மணியை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மணி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சங்கர் நகர் போலீசார் தப்பியோடிய இளைஞரை தேடி வருகின்றனர். காடுகளை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காடுகள் அழிப்பதை தடுக்க கோரியும் காடுகளை காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் தன்னார்வ அமைப்பின் சார்பில் கோவை பந்தயசாலை பகுதியில் பேரணி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி மாணவர்கள், விலங்குகள் நல ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் காடுகளின் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியும் கோஷமிட்டபடியும் பேரணியில் பங்கேற்றனர். இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வரும் காவலர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நுழைய அனுமதி இல்லை என்று மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாத் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருடா வருடம் சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த வருடம் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் சாலை விபத்துகளில் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக திகழும் காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், அவ்வாறு ஹெல்மெட் அணியாமல் வரும் காவலர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நுழைய அனுமதி இல்லை என்றும் மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாத் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேலூர் அருகே பலசரக்கு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. வேலூர் தோட்டப்பாளையம் ஜெகராஜ் நகர் தெருவில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பலசரக்கு குடோன் உள்ளது. இங்கு திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்க முயன்றனர். ஆனால் தீ கட்டுக்குள் வராததால் போர்க்லைன் இயந்திரம் மூலம் குடோனின் சுவர் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. பிறகு தண்ணீர் தெளித்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் குடோனில் இருந்த நெய், எண்ணெய், பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் ஓடும் நதியை மாசுபடுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வராக நதியின் நீரானது 2 மருத மரங்களுக்கு நடுவே பயணித்து வருவதால் புனிதமான நதியாக அது கருதப்படுகிறது. தூய்மையாக இருந்து வந்த வராக நதி நகரின் சாக்கடை நீர் மற்றும் கோழி கழிவுகள் கலக்கப்படுவதன் காரணமாக தற்போது மாசடைந்து வருகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரியகுளம் நகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.